ஆதாமும் ஏவாளும் 2 மகன்களைப் பெற்றனர். முதல்வன் காயின், அவன் நிலத்தை பண்படுத்துபவன். 2வது ஆபேல், அவன் ஆடுகளை மேய்ப்பவன். ஒரு நாள் இருவரும் கடவுளுக்கு காணிக்கை கொண்டு வந்தார்கள். காயின் நிலத்தின் பலன்களை கொண்டு வந்தான். ஆபேல் தன் மந்தையிலிருந்து சிறந்ததை கொண்டு வந்தான். கடவுள் ஆபேலின் காணிக்கையை ஏற்றார், ஆனால் காயினுடையதை ஏற்றுக்கொள்ளவில்லை. அந்த தருணம் காயினின் இதயம் மாற ஆரம்பித்தது. அவன் கோபமுற்றான். அவன் முகம் வாடியது. அப்போது கடவுள் சொன்னார், நீ நல்லது செய்தால் உயர்வடைவாய். பாவம் உன் கதவின் முன் இருக்கிறது, அதை நீ ஆள வேண்டும். ஆனால் காயின் அந்த வார்த்தையை கேட்கவில்லை. ஒரு நாள் அவன் தன் சகோதரனை வயல்வெளிக்கு அழைத்தான். அங்கே அவன் ஆபேலை கொன்றான். முதல் இரத்தம் மனித கையால் சிந்தப்பட்டது. பின்னர் கடவுள் கேட்டார், உன் சகோதரன் எங்கே? அவன் சொன்னான், எனக்கு தெரியாது, நான் அவனுடைய காவலாளியா என கேட்டார். அப்போது கடவுள் சொன்னார், உன் சகோதரனின் இரத்தம் மண்ணிலிருந்து என்னை நோக்கி அழுகிறது. காயின் சபிக்கப்பட்டான், ஆனால் அவன் உயிர் காக்கப்படவும் செய்யப்பட்டது. இது பொறாமையின் விளைவு. இதுவே மனித வாழ்வின் முதலாவது பொறாமை.